சந்தேகம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு பவர்ஃபுல்லான சப்ளிமெண்ட் தான். அ ம கிட்டத்தட்ட 20 இயர்ஸா யூஸ் பண்ணாத சப்ளிமெண்ட்டே இல்லன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பேர் சொல்ல விரும்பல. யூஸ் பண்ணாத சப்ளிமெண்ட் அதுலலாம் ஒரு பிரத்யேகமான யூனிக்கான விஷயம் தான். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்கிரியன்ட்ஸ். அந்த ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, நீங்க அந்த லிங்க்ல பார்க்கலாம். கார்டிசெப்ஸ், சாப்பாமட்டோ, கிரீன் ஆப்பிள், ரெட் பீச், ட்ரைபுலஸ் டெரஸ்ட்ரிஸ், ஹானி கோட், வீட் எக்ஸ்ட்ராக்ட், பிளிகியா, பாசிஃப்ளோரா, ஜபுட்டிகா, பம்கின் சீட், இதெல்லாமே எல்லாம் இந்த 12ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைத்ததெல்லாம் தான் சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? நெருஞ்சி முள்ளாகட்டும், ஹானி கோட், ஆடோட தலை மாதிரியே இருக்கும் அந்த வீடு, அதாகட்டும், கார்டிசெப்ஸ் ஆகட்டும், ட்ரிச்சிலியா கேட்டிகோ ஆகட்டும், எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைத்ததல்ல, எல்லாம் பவர்ஃபுல். அந்த 12 ஒண்ணு சேரும்போது அது இன்னும் பயங்கர சக்தியா மாறுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது நம்ம அந்த யூஸ் பண்ண அந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அதுவும் ரொம்ப வேல்யூபிள் ஆனது. புரியுதுங்களா? நம்ம அந்த நானோ டெக்னாலஜி இதெல்லாம் என்னன்னா ஒரு ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி, ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெக்னாலஜி. சொல்ல போனா நிறைய நாடுகள்ல இந்த டெக்னாலஜி எல்லாம் இன்னும் வளரல. ஈவன் இந்தியால கூட இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல வரல. புரியுங்க? இதுல ஆறு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னா ஒரு சில நாடுகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மேற்கத்திய நாடுகள் தான். புரியுங்களா? அதுல சைனா அவங்க எல்லாம் தான் இந்த நேனோ டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. இந்தியாவே இன்னும் அவங்கள கம்பேர் பண்ணா இந்தியா இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கணும். இன்னும் 20 வருஷம் கூட ஆகலாம். அந்த 20 வருஷம் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்டெம் செல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் இந்தியாவை ஆள போகுது. புரிஞ்சுங்களா? இனி எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா வர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டெம் செல் பேஸ்டா தான் இருக்கும். புரியுது? ஏன் அப்படின்னா நம்ம மீட்டிங்ல நம்ம வழக்கமா சொல்ற மாதிரிதான் 2-3 விஷயங்கள். ஒண்ணு, நம்ம இந்த சப்லிங்குவல் ரூட் நாக்கு கீழே வைக்கிறோம் இல்லையா? அங்க என்ன ஆகுது அப்படின்னா அங்க நம்மளுக்கு நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு, சர்க்குலேட்டரி எண்டிங்ஸ் இருக்கு. அப்ப ஹார்ட்டுக்கும் போகும், டைரக்டா பிரெயினுக்கும் போகும். ஏன்னா ரெண்டும் உடம்புல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் மூளையும் ஹார்ட்டும் இல்லையா? சர்க்குலேஷனோட ஹெட்டு ஹார்ட், நர்வ்ஸோட தலைமையிடம் உங்களுக்கு பிரெயின். அங்கதான் இது டைரக்டா போகுது. அங்கிருந்து போறனால டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கும், வேகமா நடக்கும். புரியுங்களா? எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகும், ப்ராப்பரா நடக்கும், வேகமா நடக்கும். அப்ப எல்லா மருந்துகளையும் அங்க வைக்க முடியுமா? அங்கதான் டெக்னாலஜி இருக்கு. புரியுங்களா? அங்க சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கணும். புரியுங்களா? சைஸ் அந்த நேனோ அப்படின்னால என்னது, ரொம்ப சின்ன சைஸ். அப்படி இருந்தாதான் முடியும். சைஸ் அங்க பெருசா இருந்ததுன்னா அப்சார்ப்ஷன் ஆகாது, போகாது. புரியுங்களா? அது ஒண்ணு. அது இல்லாம அதுல இன்னொரு சிஸ்டத்தையே பைபாஸ் பண்ணி போறோம் இல்லையா? ஸ்டமக்கு வந்து அப்படி அங்க வேஸ்டேஜ் வரும், அங்கிருந்து அப்சார்ப்ஷன் ஆகி மெட்டபாலிசம் ஆகி திரும்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகி வரக்குள்ள லேட் ஆகும். அதனால என்னன்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வேகமா ஒண்ணு வந்து எஃபிகசி, ரீச் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ரெண்டாவது மினிமம் டோசேஜ்ல மேக்ஸிமம் எஃபிகசி இருக்கும். ஓகேங்களா? அப்ப எந்த ஒரு விஷயமும் குறைந்த டோஸ்ல மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸோ இல்ல ஒரு மெடிசனோ ஒரு உடலுக்குள்ள போய் அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுல ஒரு சில போர்ஷன்ஸ் என்ன இருக்கும்னா செயலற்று இருக்கும். வேலை வேலை பாடி அப்சர்வ் பண்ணாகுது, இல்லாட்டி அப்சார்ப்ஷன் முடிஞ்ச பிறகு அது உருமாறி இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகணும்னா அது எலிமினேட் ஆகணும் சிஸ்டத்தை விட்டு. புரிஞ்சுங்களா? என்னது, லிவர், கிட்னி, லங்ஸ், ஸ்கின் மூலமா வெளியே வரணும் இல்லையா? மோஷன், யூரின்ல, ஸ்வெட்ல இது வெளியே வந்தாகணும். ஓகே. அப்ப என்ன ஆகும்னா அப்ப அது அதிகமா இருந்தாலும் அந்த சிஸ்டத்துக்கு லோடு. அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே கம்மியா தான் கொடுக்கறனால நம்மளுக்கு எலிமினேஷன் அந்த ப்ராசஸும் லோடு கம்மியாகுது. அப்ப அதனால என்னன்னா நம்ம கிட்னி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? கிட்னி ஃப்ரெண்ட்லி, லிவர் ஃப்ரெண்ட்லியான சப்ளிமெண்ட். புரிஞ்சா? சில மருந்துகளுக்கு எஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது கிட்னி ஃப்ரெண்ட்லியா அல்லது லிவர் ஃப்ரெண்ட்லியான்னு பார்க்கணும். புரியுங்களா? அப்படி பார்க்கும்போது எலிக்சர் மிக்ஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லோடு மிகவும் குறைவு. கிட்னிக்கும் நம்ம சிரமம் இல்லாமலே நம்ம என்ன பண்றோம், ஒரு மேக்ஸிமம் பெனிஃபிட்டை மனிதனுடைய உடலுக்கு கொடுக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட் தான் எலிக்சர் மிக்ஸ். அங்கதான் அந்த டெக்னாலஜி இருக்கு. புரியுதுங்களா? நம்ம ஈஸியா அசால்ட்டா நாக்கடியில போடுறதுங்க, அது ஒரு சப்ளிமெண்ட் சொல்லிட்டு போறோம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு ஒரு ப்ராசஸ் இதுல இருக்குது. புரியுதுங்களா? இது விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். சாதாரண ஒரு மாத்திரையை போட்டு முழுங்குறக்கும் ஒரு சிறப்பு 30 ml குடிக்கிறக்கும் நாக்கடியில ஒரு 250 மில்லிகிராம் அல்லது அதிகபட்சம் நம்ம எவ்வளவு வைப்போம்,
250 மில்லிகிராம் தான் வைப்போம் இல்லையா? 3 நாளைக்கு போட்டா கூட 500 மில்லிகிராம் தான் வரும். 1.5 கிராம் தான் ஒரு பவுச்சு. அப்படிங்கும்போது 1/2 கிராம் தான் வரும் இல்லையா? இந்த 1/2 கிராம்ல இவ்வளவு எஃபெக்ட் கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம். இதே 1/2 கிராம் நம்ம எலிக்சர் மிக்ஸ் வேற ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் குடிக்கணும். இல்லாட்டி ஒரு 40 கேப்சூலாவது முழுகணும். புரிஞ்சுங்களா? அப்பதான் இந்த எஃபெக்ட். அப்படியெல்லாம் போட்டா என்ன ஆகும்? உடம்பு தாங்குமா? தாங்காது. கிட்னிக்கு பயங்கர லோட் ஆகும். புரியுங்களா? ஸோ அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப கடுமையா இருக்கும். ஸோ அங்க எலிக்சர் மிக்ஸ் எவ்வளோ மினிமம் இதுல மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பாருங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு ப்ரெஷியஸான சப்ளிமெண்ட். அதனாலதான் இதை சொல்றேன். என்ன சொல்றேன்? யூனிக்கானது, ஒரு அமேசிங் ரிசல்ட்டை தரக்கூடிய சப்ளிமெண்ட் சொல்ல காரணம் இதுதான். ரைட். அப்போ இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல அந்த டெக்னாலஜி ரொம்ப முக்கியமா பங்கு வகிக்குது. ரெண்டாவது, நம்ம இத்தனை இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணாலும் அந்த இன்கிரியன்ஸ்ல ட்ரிச்சிலியா காட்டிகோ அப்படிங்கிற ஒரு மூலிகை இருந்தா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எல்லாம் நம்ம ஆட் பண்றது இல்ல. அதுலயும் நம்ம என்ன பண்றாங்க? தேவையானதை எடுக்கிறாங்க. ஆல்கலாய்ட்ஸ், பிளேவனாய்ட்ஸ், அந்த மாதிரிதான் செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். அதனாலதான் இந்த 1.5 கிராம் 1500 மில்லிகிராம். இல்லாட்டி ட்ரிச்சிலியா காட்டிகோ இல்ல, ட்ரிச்சிலியா காட்டிகோவால எல்லா சப்ஸ்டன்ஸையும் நம்ம எடுத்து, கிரீன் ஆப்பிள்ல எல்லாத்தையும் எடுத்து, புரிஞ்சுங்களா, ரெட் பீச்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டா அது 3 கிராம் 4 கிராம் வந்துடும். புரியுங்களா? நம்மளுக்கு வேண்டியதை மட்டும்தான் எடுக்கிறோம். ஆல்கலாய்ட்ஸ், பிளேவனாய்ட்ஸ், அந்த மாதிரி டெர்பினால்ஸ் இல்லையா, டேனின்ஸ், அந்த மாதிரி முக்கியமானது மட்டும் எடுக்கிறனால மினிமமா இருக்குது. புரியுங்க? அப்ப நம்மளுக்கு ஏன்னா எதெல்லாம் மனிதன் உடலுக்கு உணவுல கிடைக்குமோ அதெல்லாம் விட்டுடுறாங்க. கிடைக்காத ரொம்ப அரிதான விஷயங்களை தான் நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். அங்கதான் இங்க விஷயமே இருக்குது. அங்கதான் இந்த டெக்னாலஜி இருக்கு. அதனாலதான் இதோடைய ரிசல்ட்டும் வேகமா இருக்கு. இப்போ ஒரு உடனே சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு செகண்ட் டே, தேர்ட் டே ரிசல்ட் கிடைக்க காரணம் என்னன்னா அதான் காரணம். புரியுது? அதனாலதான் சொல்றேன், இது ஒரு இட் இஸ் இன்கம்பேரபிள். இண்டஸ்ட்ரியில இதை கம்பேரே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நம்ம எல்லாம் அதுக்கு விட்னஸா இருக்கிறோம் இல்லையா? நான் மட்டும் சொல்ல, நீங்க சாப்பிட்டவங்க இதை டேஸ்ட் பண்ண எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அதனால அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இதுல வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா தைரியமா இருக்கு. அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதை நம்ம நிறைய இடங்கள்ல டெஸ்ட் பண்ண, நிறைய விவிஐபிஸ் கொடுத்து அவங்களுக்கு டவுட் வந்து சில லேப்ஸ் எல்லாம் அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி டெஸ்டட். புரியுதுங்களா? எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு இது வந்து கிளியர் வைட்டமின் சோர்ஸ் அப்படின்ட்டு. அதனால எந்த சந்தேகமும் வேண்டாம். புரியுது? ரைட். ரெண்டாவது, சில சப்ளிமெண்ட்ஸ்லயே அப்படி ரிசல்ட் தரக்கூடிய சப்ளிமெண்ட்ல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? மார்க்கெட்ல இன்னைக்கும் ரிசல்ட் தரக்கூடிய சப்ளிமெண்ட்ல ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. இப்போ ஹெவி மெட்டல்ஸ்னா என்னது? மெர்குரி, லெட், காட்மியம், இதெல்லாம் என்ன பண்ணும்னா, அப்ப நீங்க கேட்கல, என்ன சார் ஹெவி, ஆர்சனிக், இதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ். புரியுதுங்களா? ஹெவி மெட்டல்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது ரொம்ப டேஞ்சரஸ். லாங் டேர்ம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆர்கன் ஃபெயிலியர் வரும். புரியுதுங்களா? மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரை கொண்டு வரும். ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ ஏன் சாதாரண நீங்க அரிசி சோறு எடுங்களேன், அதுல ஹெவி மெட்டல் இருக்கு. அதனாலதான் சோறு 3 நேரம் சோறு சாப்பிட்றவங்க பாருங்க சீக்கிரம் நோயாளியா மாறுறாங்க. புரியுது? அது சுகரை மட்டும் ஏத்துறது மட்டும், ஆர்சனிக் அப்படிங்கிற ஹெவி மெட்டல் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, நான் லாஸ்ட் மீட்டிங்ல என்ன சொன்னா, உங்களை டிவார்மிங் பண்ணுங்க அப்படின்னு இல்லை, எவ்ரி 6 months டிவார்மிங் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அது எப்ப எனக்கு சமயம் கிடைக்கும் போது அப்ப சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்குது, இப்ப சொல்லல. அதே மாதிரி எவ்ரி 4 months என்ன பண்ணுங்க? டீடாக்ஸ் பண்ணுங்க. புரியுங்க? எவ்ரி 4 months என்ன பண்ணுங்க? நீங்க ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லாட்டாலும் சரி, புரியுங்க, உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாட்டாலும் என்ன பண்ணுங்க? டீடாக்ஸ் பண்ணுங்க. எவ்ரி 4 months ஒரு தடவை டீடாக்ஸ் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு 3 தடவை பண்ணிக்கோங்க. நல்லது. புரியுதுங்களா? ரைட். 1800 பாத்தீங்கன்னா டிவார்மிங் ப்ரோக்ராம்னே வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? உலகத்துல டிவார்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமே வச்சிருந்தாங்க. அததான் ஆங்கில மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளினிக்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, புரிஞ்சுங்களா, எல்லா மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல, பஞ்சாயத்துகள்ல பல நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணாங்க. அதுல இருந்து நிறைய ரிசல்ட் ஜனங்களுக்கு கிடைச்சது. புரிஞ்சுங்களா? நிறைய நோய்கள் இந்த ப்ரோக்ராம்ல பங்கெடுக்காதவங்க எல்லாம் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டாங்க.
பங்கெடுத்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆரோக்கியமா இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ரைட். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 மீட்டிங் முன்னாடி சொன்னேன். அலோபதி இண்டஸ்ட்ரி எப்ப கெட்டுச்சு? 1920க்கு மேல. அது வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கும் அடுத்த மீட்டிங்ல சொன்னேன். 1920ல என்ன சம்பவிச்சது? ஆயில் இண்டஸ்ட்ரி வந்தது. புரியுங்களா? இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட தலைமை அவங்க ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. அங்க வரும்போது தான் இந்த இண்டஸ்ட்ரி பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி கெட ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா ஆயில் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணாங்க? அதுல வர்ற வேஸ்ட் நான் போன மீட்டிங்ல சொல்லியிருப்பேன். அந்த வேஸ்ட், அந்த பேஸ், அந்த வேஸ்ட் வந்து மத்த இண்டஸ்ட்ரிக்கு பேஸா இருந்தது. புரியுங்க? காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த ஆயில் இண்டஸ்ட்ரியில கிடைக்கிற வேஸ்ட் அங்க பேஸா இருந்தது. புரியுங்களா? நிறைய விஷயங்களுக்கு பேஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க கோரிலேட் பண்ணீங்கன்னா புரியும். புரியுங்களா? அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க? இந்த டிவார்மிங் ப்ரோக்ராமே இவங்க என்ன பண்ணாங்க? நிறுத்துனாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட கம்ப்ளீட் பெரிய பெரிய பார்மசூட்டிக்கல் நிறுவனங்களை இந்த நபர்கள் வாங்க ஆரம்பிச்ச பிறகு, அந்த இண்டஸ்ட்ரி அவங்க கைக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு? ஆங்கில மருத்துவர்கள் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க? இந்த டிவார்மிங் ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வெளியில பேசப்படவே இல்லை. புரியுங்களா? அப்போ அதனால இன்னைக்கு டிவார்மிங்கை பத்தி நிறைய பேருக்கு முக்கியத்துவமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அதிகமான நோய்கள். புரியுங்களா? சாதாரண விஷயம். ஒரு டிவார்ம் பண்ணிட்டீங்கனாலே பல சிக்கல்கள் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ரைட். டீடாக்ஸும் பண்ணிக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் நம்ம எலிக்சர் மிக்ஸ் எடுத்து பாருங்க. இன்னும் சிலவங்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் எடுத்து ரிசல்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். டீடாக்ஸ் பண்ணுங்க, டிவார்ம் பண்ணுங்க, எலிக்சர் மிக்ஸ் எடுங்க. யூ கேன் சி மிராக்குலஸ் ரிசல்ட். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். புரியுங்களா? அற்புதமான ரிசல்ட்டை நம்ம ஃபீல் பண்ணலாம். ரைட். இந்த 12ம் சேரும்போது ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ், இந்த செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஸ்டெம் செல்ஸை, பாடியில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அதான் மெயின். ஸ்டெம் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இன்னைக்கு 90% என்ன ஆயிருக்குதுன்னா, இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் இன்ஆக்டிவா இருக்குது. எல்லாத்துக்கும் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, ஆனா வேலை செய்யறது இல்லை. அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில சத்துகள், ஊட்டச்சத்துகள் தேவைப்படும். அதுதான் இந்த ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ் இதெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். புரிஞ்சுங்களா? இந்த செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். புரிஞ்சுதா? அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னாலே 20 டைப் இருக்கும். அதுல 11 9 பிரிக்கிறாங்க. 9 வந்து எசென்ஷியல் அப்படின்னா அது வெளியே இருந்து போய் தான் ஆகணும். 11 வந்து பாடியே சிந்தசைஸ் பண்ணும். 9 பாடியால முடியாது, சப்ளிமெண்டா போய் தான் ஆகணும். அப்ப எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த செமி எசென்ஷியல் அமினோ, எசென்ஷியல், செமி எசென்ஷியல், எசென்ஷியல் எல்லாமே கிடைச்சிடும். புரிஞ்சுங்களா? அப்ப என்ன ஆகுன்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் 20 டைப் அமினோ ஆசிட்ஸ் ஹியூமன் பாடிக்கு வேண்டியது வருது. அதாங்க அதுதான் எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ற காரணம் இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் கிடைக்குது. வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இந்த டோபமைன்ஸ், எல்லாம் வர்றதுனால என்ன ஆகுது? ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கிடைக்கிறதுனால அந்த சிஸ்டம் எல்லா நஷ்டப்பட்ட வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்குது. புரியுங்களா? அப்போ ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸ், இந்த அதாவது உடல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதை குணமாக்கும் அந்த சக்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த உடலுக்கு இருக்கு. அது மேம்படும். புரியுங்களா? சாதாரண கோல்டுல இருந்து, ஜலதோஷத்துல இருந்து, கேன்சர் வரைக்குமே என்ன ஆகும்? இந்த உடலுக்கு ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. புரியுதுங்களா? குணமாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அது இம்ப்ரூவ் ஆயிரும். அதான் நடக்குது, வேற ஒண்ணு இல்லை. அப்புறம் டாக்ஸின்ஸை வெளியே தள்ளுது. புரியுதுங்களா? அப்புறம் நைட்ரிக் ஆக்சைட்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரத்த நாளங்களை விரிவடை வைக்கிறதுனால சர்க்குலேஷன் நல்லா ஆகுது. சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன ஆகும்? எல்லா செல்லுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும், பிராணவாயு, ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு, கரிமல வாயு வெளியில எடுத்து வெளியே தள்ளும். ப்ராப்பரா நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அது ப்ராப்பரா நடக்கும். புரியுங்களா? அதனால லங் ஃபங்க்ஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிரும். அடுத்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், அதையும் சரி பண்ணும். புரியுங்களா? இதுல டெஸ்டோஸ்டெரானையும் பூஸ்ட் பண்ணும், எலிக்சர் மிக்ஸ் ஈஸ்ட்ரஜனையும் பூஸ்ட் பண்ணி வரும். அப்போ ஒரு ஆணுக்கு ஆணின் அந்த டெஸ்டோஸ்டெரானும் வேணும், பெண்களோட ஹார்மோனும் நமக்கு தேவை. அதே மாதிரி பெண்ணுக்கு ஆணோட ஹார்மோனும் தேவை, பெண்ணோட ஹார்மோனும். அது அந்த அந்த பாடிக்கு ஏத்த மாதிரி பேலன்ஸா இருக்கணும். புரியுங்களா? இதுல இம்பேலன்ஸ் இருந்தால்தான் பெண்ணா மாறுவா, பெண் ஆணா மாறுறாங்க இல்லையா? நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் சில ஹார்மோன் டிஃபிஷியன்சினாலையும் சில ஹார்மோன்ஸ் அதிகமாகறனாலையும் வராது. அப்போ எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஹார்மோன் சமநிலைப்படும். புரியுங்களா? ஏன்னா 50 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்
நம்ம ஹியூமன் பாடியில இருக்கு. அப்ப ஏஜ் ஆக ஆக சில ஃபுட்டுகள் சாப்பிடாதனால, புரியுங்களா, சில மெடிகேஷன்ஸ் எடுக்கிறனால, புரியுங்களா, என்ன ஆகுது, இந்த ஹார்மோன்ஸோடைய லெவல் குறைஞ்சு குறைஞ்சு வரும். அப்ப அந்த அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணும். அதுதான் எலிக்சர் மிக்ஸ் எடுக்கிறது. அடுத்தது பிளட்டோட பிஹெச், ஆல்கலினிட்டி மெயின்டைன் ஆகும். அப்ப அதனால உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கும், இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுங்களா, இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால என்ன ஆகும், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வைரல் இன்ஃபெக்ஷனோ, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ, புரியுங்களா, புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷனோ, எதையும் நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். புரியுங்களா, இது ஏன்னா டெய்லி இது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப அத்தியாவசியமானது. புரியுங்களா, ஒரு நாடு சூப்பர் பவரா மாறணும் அப்படின்னா என்னன்னா, அவங்க எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க, அவங்களுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை வச்சு தானே, இல்லையா? மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது ராணுவம் அப்படிங்கிறது எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கிறது ஒரு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த குவான்டிட்டியை விட புத்திசாலியான வீரர்கள் இருக்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியம். புரியுங்களா, ராணுவத்துக்கு புத்திசாலியான வீரர்கள் வேணும். அப்பதான் அந்த கண்ட்ரி மிலிட்ரியில லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் அவங்களுடைய வெப்பன்ஸ், ஆயுத தடவாடங்களும் ரொம்ப முக்கியம், அந்த டெக்னாலஜியும் ரொம்ப முக்கியம், இல்லையா? புத்தி உள்ளவன் தானே இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும். புரியுங்களா, புத்தி இல்லாதவனால பண்ண முடியும். அதே மாதிரிதான் நம்ம இம்யூன் சிஸ்டம். புரியுங்களா, இம்யூன் சிஸ்டத்துல எவ்வளவு செல்ஸ் இருக்கு, எவ்வளவு கில்லர் செல்ஸ் இருக்கு, எப்படி ஆக்டிவ் ஆகுறது முக்கியம் கிடையாது. கூர்மை இருக்கா, ஞாபக சக்தி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுங்களா, இம்யூன் சிஸ்டம் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் மிகவும் அவசியம். புரியுங்க, அப்போ அதுக்கு பிளட்டோட பிஹெச் கரெக்டா இருக்கணும். பிஹெச்ல மாற்றம் இருந்தா என்ன ஆகும், அந்த நாலேஜ் போயிடும், அந்த இம்யூனிட்டியோட பவர் போயிடும். புரியுங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இம்யூனிட்டியே ஒரு பெரிய டாபிக். புரியுங்களா, இதெல்லாம் செய்யறனால நம்மளுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு பாடியில நிறைய பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு ஹேர் growth நல்லா இருக்கும், ஐ சைட் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 10 இயர்ஸுக்கு முன்னாடி, அதாவது அப்ப எனக்கு ஒரு 45 இயர்ஸ்ன்னு வைங்களேன். என்னோட ஒரு மெடிக்கல் சென்டர்ல ஒரு ஒரு பிரபலமான ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் வந்து சில கேம்ப்ஸ் நடத்துறோம்னு சொல்லி ஃப்ரீ செக்அப், ஐ செக்அப் கேம்ப்ஸ் நடத்துறோம். அப்போ நானும் அதுல நம்ம இடத்துலயே நடக்கும்போது நான் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தா நல்லது இல்லையில, பார்ட்டிசிபேட் பண்ணேன். அன்னைக்கு எனக்கு சொல்லிட்டாங்க ஐல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இம்மிடியட்டா செக்அப் பண்ணி வித்தின் 1 வீக்ல நானும் ஸ்பெக்ஸ் கண்ணாடி வாங்கிட்டேன். எவ்வளவு எனக்கு அந்த பவரை ஞாபகம் இல்லை, என்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு நான் அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். நான் ஏற்கனவே இந்த மெடிக்கல் ஜேர்னல்ஸ், ஓகே, இது சம்பந்தமான நிறைய புக்ஸ், மீட்டிங்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் அன்னைக்கு மொபைல் அவ்வளோக்கா இல்லாட்டாலும் லேப்டாப்ல இதெல்லாம் நான் கவனிக்கிறது உண்டு, பார்க்கறது உண்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறேன். இந்த ஐ சைட்டை பத்தி தானே ஆர்டிக்கலை படிக்கிறேன். இந்த ஸ்பெக்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்ல நான் படிச்ச உடனே என்ன பண்ணேன், அந்த ஸ்பெக்ஸை வாங்கினேன். இன்னைக்கும் அது ஒரு விண்டேஜ் மாதிரி நான் என்ன சொல்றது, அதை பாதுகாத்து வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணல. அதே காலகட்டத்துல என்னுடைய என்னோட 2 வயது குறைவு என் மனைவிக்கு, அவளுக்கும் ப்ராப்ளம் வந்தது, ஸ்பெக்ஸ் வாங்கினா. நான் இந்த ஆர்டிக்கல்லாம் படிச்சு என் மனைவிட்ட சொன்னேன், ஸ்பெக்ஸ் போடாது, அவ ஸ்கூல் டீச்சரா இருந்தனால எனக்கு கண்டிப்பா தேவையில்லை, உனக்கு தேவைப்படுது, எனக்கு அது அவசியம், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச கேட்கல. இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 5 டைம்ஸ் பவர் மாறிடுச்சு. 5 தடவை கிளாஸே மாத்திட்டா, எல்லாம் எக்ஸ்பென்சிவ் கிளாஸ் போடுறான், ரைட். ஆனா நான் இன்னும் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் அந்த என்னைய டெஸ்ட் பண்ணும்போது எந்த வார்த்தையை படிக்க கஷ்டமா இருந்ததோ அதே வார்த்தையை கஷ்டப்பட்டு எப்படியாவது இன்னைக்கும் படிச்சிடுறேன். புரியுங்களா, நான் ஸ்பெக்ஸ் போடல. அப்ப அந்த ஆர்டிக்கல்ல படிச்சது என்னன்னா, ஸ்பெக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுடைய ஐ மசில் சோம்பேறி ஆயிடும். அதே நேரத்துல போடாம இருந்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய சப்ளிமெண்ட்டை எடுத்துட்டு நீங்க போடாம இருக்கு, அதுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, ஐக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஐக்கும் சில எக்ஸசைஸ் இருக்கு, அதையும் பண்ணி எங்க சப்ளிமெண்ட் குறவோ அதை கரெக்டா எடுத்து ஸ்பெக்ஸ் போடாம இருந்தா ஐ திரும்ப ரெக்கவர் ஆகும். இதுக்கு நான் ஒரு விட்னஸ். புரியுங்களா, அப்போ இன்னைக்கும் பாருங்க என்னால படிக்க முடியுது. புரியுங்களா, அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகும். புரியுங்களா, எது எலிக்சர் மிக்ஸ்ல அங்க சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால அங்க டீஜெனரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. புரியுங்களா, ரைட். அப்புறம் நம்ம வைட்டமின் ஏ,
ஜியோசாந்தின்ஸ் அந்த மாதிரி ஆஸ்டாசாந்தின்ஸ் அந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம் எடுக்கும்போது இன்னும் என்ன ஆகும், ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகும், நாஸ்ட்ரல் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், புரியுங்களா, த்ரோட்டோட ஃபங்க்ஷன், லங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், இயர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் எலிக்சர் மிக்ஸ் எடுத்தீங்கன்னா, கண்டினியூஸ் எடுத்தீங்கன்னா. டைஜஷன், புரிஞ்சுங்களா, லிவர், பேங்க்ரியாஸ் இல்லையா, அந்த கால் பிளாடர் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், புரியுங்களா, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இப்படி கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி எல்லா வேலைகளையும் எலிக்சர் மிக்ஸ் பண்ணும். இதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும், புரிஞ்சுங்களா, மெட்டபாலிசம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். மெட்டபாலிசம் என்னது? மெட்டபாலிசம் நம்ம நீங்க மீட்டிங் எல்லாம் கேட்டிருப்பீங்க, எலிக்சர் மிக்ஸ் எடுங்க சார், மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ங்கிறது என்னது? வளர்ச்சிதை. தமிழ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, வளர்ச்சிதை. மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஃபுட்டுங்க அப்படிங்கிறது என்னது? கொழுப்பு இருக்கும், மாவுச்சத்து இருக்கும், புரதம் இருக்கும் இல்லையா. எலிக்சர் மிக்ஸ் மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம் இல்லையா, சில மருந்துகளை சாப்பிட்றோம். இதெல்லாம் என்ன ஆகுது? வாய் வெளியா போட்டு குதத்துல வருது இல்லையா. இது கிடைப்பட்ட நேரங்கள்ல நடக்கிறது தான் மெட்டபாலிசம். வாயில சாப்பிட்றோம், குதம் மூத்திரம் வழியா மனம் வருது, பாத்தீங்களா எப்படி வருது? இடையில நடக்கிறதா மெட்டபாலிசம், அந்த கெமிக்கல். அப்ப இங்க ஏகப்பட்ட வேலை நடக்குது இல்லையா. அப்போ இந்த சாப்பிட்ற மாவுச்சத்து, புரதம் இதெல்லாம் என்ன ஆகணும்? அப்படியே டைரக்டா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்? ஆகாது. அதெல்லாம் பெரிய மேக்ரோ மாலிக்யூல், பெரிய மாலிக்யூல். அதுக்குள்ள சிம்பிளர் ஃபார்முக்கு அது மாறணும். அப்ப அதுங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும் இல்லையா. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அங்க நிறைய என்சைம்ஸ் வேணும், ஆசிட் வேணும் இல்லையா. இதெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் இருந்தாதான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன ஆகுது? ஃபைனலா என்ன கிடைக்குது? அமினோ ஆசிட்ஸா மாறுது இல்லையா, ஃபேட்டி ஆசிட்ஸா மாறுது, குளுக்கோஸா மாறுது, ஃபேட்டி ஆசிட்ஸா மாறுது, புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸா மாறுது, மாவுச்சத்து குளுக்கோஸா மாறுது. குளுக்கோஸ் என்னது? ஏடிபியா மாறும் இல்லையா, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறும். அதுதான் செல்லுகளுக்கு எனர்ஜி இல்லையா. இது அப்ப இந்த இந்த ஆகாரம் சாப்பிட்றோம், ரியாக்ஷன் நடந்து இது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது பாருங்க, இதுதான் மெட்டபாலிசம், புரியுங்களா. இந்த மெட்டபாலிசம் இங்க 2 டைப் வரும். மெட்டபாலிசம் இது நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் மெட்டபாலிசம் 2 டைப் புரியும். கேட்டபாலிசம், அனபாலிசம் வாங்க. அதாவது இந்த சாப்பிட்ற ஆகாரத்தை சிம்பிளர் ஃபார்மா மாத்தி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் கேட்டபாலிசம். அதுக்கு இன்னொரு பேர் பிரேக்கிங் டவுன், அதாவது பெருசுல இருந்து உடைச்சு கீழே கொண்டு வருது. இது கேட்டபாலிசம். அனபாலிசம் அப்படிங்கிறது என்னது? இந்த எனர்ஜி வந்த பிறகு இது நம்மளுடைய உடல் என்ன பண்ணுது? ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுது. என்னது? பாடியில ரிப்பேர் ஆன டிஷ்யூஸை ரிப்பேர் பண்றதுக்கு, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லையா, நாளைக்கு ஏதாவது பற்றாக்குறை வரும்போது நம்ம யூஸ் பண்றதுக்காக இது என்ன பண்ணும்? உடல் லிவர்லையும் அடிப்போஸ் டிஷ்யூலையும் அந்த மசில்ல சேர்த்து வைப்போம், டிஷ்யூல சேர்த்து வைப்போம் இல்லையா, புரோட்டீனை, அந்த எனர்ஜியை சேர்த்து வைக்கும். ரெண்டாவது இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும். இதுதான் அனாபாலிசம். கேட்டபாலிசம், அனபாலிசம். அப்போ நம்ம சாப்பிட்றோம், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ சில வேலைகள் நடக்குது. என்ன வேலைகள் நடக்குது? நம்ம பிளட் ஓடிட்டு இருக்குது, செல்ஸ் ரிப்பேரிங் ஒரு பக்கவா நடக்குது இல்லையா. அதே மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்ம மூவ் பண்றோம், நடக்கிறோம், திங்க் பண்றோம், எல்லா வேலைகளும் நடக்கிறதுக்கு எல்லாம் என்னது தேவைப்படுது? எனர்ஜி தேவைப்படுது. அப்ப இது அப்புறம் அடுத்தது இன்னொன்னு பேசிக் மெட்டபாலிக் ரேட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அதாவது நம்ம படுத்து இருக்கும்போது, நம்ம ஒரு வேலையும் செய்யாம படுத்து இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நம்ம பாடிக்கு ஒரு கேலரி தேவைப்படுது, ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதுதான் பிஎம்ஆர், புரியுங்க, பேசிக் மெட்டபாலிக் ரேட், புரியுங்களா. அப்போ ஒரு பிஎம்ஆர், பேசிக் ஒரு மெட்டபாலிசம்ங்கிறது இது முக்கியம், ரொம்ப அத்தியாவசியம். மெட்டபாலிசம் ரொம்ப முக்கியமான விஷயம் மெட்டபாலிசம்ங்கிறது, புரியுங்களா. மோசமான மெட்டபாலிசம், இப்போ சிலவங்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமா இருக்கும். அதாவது தைராய்டு, ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமா இருக்கும். அது ரொம்ப ரேர் கண்டிஷன், புரியுங்களா. மெட்டபாலிசம் லோவானாலும் பிரச்சனை என்ன ஆகும்? வெயிட் ஏறும், புரியுங்களா. நிறைய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது என்னதுன்னா அவங்களுக்கு எப்பவும் உஷ்ணமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. இதெல்லாம் நடக்கும் மெட்டபாலிசம் புவரா இருந்தா. அப்புறம் இன்னொன்னு என்ன, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், அதிக வாய்வு தொல்லை, ப்ளோட்டிங் இருக்கும். இதெல்லாம் புவர் மெட்டபாலிசம் லோவா இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா. அப்ப மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கணும் நம்மளுக்கு. அப்ப எலிக்சர் மிக்ஸ் எடுத்தா மெட்டபாலிசம்
இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் மெயின். புரியுது? நம்ம ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம் மெட்டபாலிசம். அப்ப மெட்டபாலிசத்தை எலிக்சர் மிக்ஸ் எடுத்து கரெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது இன்னொன்னு என்ன பண்ணும், எலிக்சர் மிக்ஸ் மட்டும் எடுத்து நீங்க மத்த வேலைகளை செய்யாம இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு மெயின் விஷயம் என்னன்னா, நல்ல தூக்கம் வேணும். புரியுதுங்களா? மெட்டபாலிசம் நல்லா வேணும்னா என்ன வேணும், நல்லா ப்ராப்பரா தூங்கணும். ஒரு மினிமம் ஒரு 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். ரெண்டாவது ஹைட்ரேஷன், தண்ணீர் நல்லா குடிக்கணும் மெட்டபாலிசத்துக்கு. நீங்க எலிக்சர் மிக்ஸ் மட்டும் போட்டு 5 மணி நேரம் தூங்கி தண்ணியே குடிக்காம இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆகாது. புரியுதுங்களா? எல்லாம் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். புரிஞ்சுங்களா? சும்மா அதான் எலிக்சர் மிக்ஸ் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அதில் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணாதான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். புரியுதுங்களா? அப்போ மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஸ்லீப் கண்டினியூஸா இருக்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். புரியுதுங்களா? ஸ்பைசஸ் நிறைய எடுக்கணும். ஸ்பைசஸ் கண்டினியூ டெய்லி ஃபுட்ல ஆட் பண்ணிக்கணும். ஸ்பைசஸ்ங்கிறது என்னது? கார்லிக், பெப்பர், ஜிஞ்சர் இல்லையா, சின்னமன் அப்படின்னா அது லவங்கப்பட்டை, பட்டை, கிராம்பு, சோம்புன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த ஸ்பைசஸ் கண்டினியூஸா தொடர்ந்து எடுத்துக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் எடுக்கும்போது மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகும். அடுத்தது முக்கியமான விஷயம், கார்டிசால் அளவு கம்மியா வச்சிருக்கணும். அது எலிக்சர் மிக்ஸ் பார்த்துக்கும், கவலைப்பட வேண்டாம். கார்டிசால் எப்போ ஒரு மனுஷனுக்கு பூஸ்டப் ஆகும், எப்போ பூஸ்டப் ஆகும் கார்டிசால்? டென்ஷன் ஆகும்போது, கோவப்படும் போது. புரியுதுங்களா? அப்போ அந்த கார்டிசால் பூஸ்டப் ஆகும். அப்போ கார்டிசால் அளவு அதிகமாயிருச்சுன்னு வைங்க, மெட்டபாலிசம் ரிவர்ஸ் ஆயிரும். மெட்டபாலிசம் வேஸ்ட் ஆயிரும். ப்ராப்பரா இருக்காது மெட்டபாலிசம். புரிஞ்சுதா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே தடங்கள் ஏற்படும், இன்டரப்ஷனா இருக்கு. இப்ப பாருங்க, எனக்கு சிக்னல் கிடைக்காதனால சார் மைக் ஆன் பண்ண சொல்றாரு, மைக் ஆன் பண்ணி தான் இருக்கிறேன் இல்லையா? மைக் ஆன் பண்ணி தான் இருக்கு. அப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டு உள்ள திரும்ப ஆன் பண்ண மைக் ஆஃப் ஆயிருது. புரியுங்களா? அப்போ இந்த இந்த எல்லா இன்டரப்ஷன் தடங்கள் வரனால ஒரு ஒரு கண்டினியூட்டி எல்லாம் போகுது பாருங்க. அதே தான் இந்த கார்டிசால் வந்துடுச்சுனாலே இந்த கண்டினியூட்டி போயிடும். புரியுதுங்களா? எல்லாம் தடங்களாயிரும், எல்லாம் மிஸ்மேட்சா இருக்கும் ஒண்ணு. அப்ப இந்த கார்டிசால் லெவல் கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும், ப்ராப்பரா மெட்டபாலிசம். அப்புறம் பிஎம்ஆர் கால்குலேட் பண்றதுக்கு சில ரேட்ஸ் எல்லாம் இருக்குது, மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்மளுக்கு ரொம்ப ஓவர் நாலேஜ் தேவைப்படாது, ரைட்? ஓகே. அப்ப அதனால இந்த மெட்டபாலிசத்தை சரி பண்ணும் எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. இப்போ நீங்க நிறைய என்னென்ன விஷயங்களுக்காக நீங்க எலிக்சர் மிக்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்றீங்க எனக்கு தெரியல. ஆனா ஒரு படித்த நபர்கிட்ட, ஒரு மருத்துவர்கிட்ட, ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு நபர்கிட்ட எல்லாம் இந்த ப்ராடக்ட் நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? சார், இது இம்ப்ரூவ்ஸ் மெட்டபாலிசம். எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க, இதை கன்சிடர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சிலவங்க சில விஷயங்களை சொல்லும்போது நம்மளுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. புரியுங்க? ஏதாவது நம்மகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. புரியுது? அப்போ இந்த மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட். அப்புறம் நீங்க ப்ராப்பர் ஸ்லீப்பு இருந்து உங்களுக்கு தண்ணியும் நீங்க நல்லா கரெக்டா குடிச்சிட்டீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் சான்ஸே இல்லை, பக்காவா நடக்கும். மெட்டபாலிசம் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். புரியுங்களா? மெட்டபாலிசம் மோசம் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது. நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், பாடி டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி. இது மெயின்டைன் ஆகாது. குளிரை தாங்க முடியாது, உஷ்ணத்தை தாங்க முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும். பாடியை வந்து ஈக்குலிபிரியம், அந்த பேலன்ஸ்டு அந்த ஸ்டேட்ல வைக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி எனர்ஜியும் என்ன ஆகும்? கண்ணா பின்னான்னு செலவாகும். சில நேரம் எனர்ஜி பத்தாம இருக்கும். சில நேரம் என்ன ஆகும்னா, மெட்டபாலிசம் வீக்கா இருந்ததுன்னு என்ன ஆகும்னா, ஃபேட்டு டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் தவறு தானே. ஸோ இதெல்லாம் மெட்டபாலிசத்துக்கு முக்கியமான விஷயங்கள். புரியுதுங்களா? அப்போ எலிக்சர் மிக்ஸ் எடுத்து நீங்க ப்ராப்பர் ஸ்லீப்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வரும்போது மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணும். மெட்டபாலிசம் கரெக்ட் ஆயிடுச்சுனாலே ஹெல்த்தி அண்ட் ஃபிட் ஆயிடுவீங்க நீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் மெட்டபாலிசத்தை நார்மலைஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும் இது. புரியுதுங்களா? ஏன்னா அதிகமா இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணும், கம்மியா இருக்கிறவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி விடும். ஆனா நீங்க அடிஷனலா செய்ய வேண்டியது என்னது? நல்லா தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் பாடி மூவ்மெண்ட் வேணும்.
புரியுதுங்களா? பாடி மூவ்மெண்ட் இருக்கணும். நீங்க ரொம்ப பெரிய எக்சர்சைஸ் பண்ணணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் உங்களால எக்சர்சைஸ் பண்ண வாக்கிங், ஜாகிங் அதெல்லாம் பண்ண முடியாட்டா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது என்ன பண்ணுங்க, நடந்துட்டு இருங்க ஒரு 20 மினிட்ஸ். காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் நடங்க. மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் நடங்க. நைட் டின்னர் முடிச்சுட்டு நடக்க பாருங்க. புரியுதுங்களா? ஒரு 15 மினிட்ஸ் பாடி மூவ்மெண்ட் இருந்தாலே என்ன ஆகும்? மெட்டபாலிசம் பூஸ்ட் அப் ஆகும். புரியுதுங்களா? ஒரு பிளாக் காஃபி சாப்பிடலாம். இல்லாட்டி ஒரு கிரீன் டீ சாப்பிடலாம். மெட்டபாலிசம் பூஸ்ட் அப் ஆகும். புரியுதுங்களா? இதையும் செஞ்சு நல்ல தூக்கம், நல்ல ஹைட்ரேஷன் ப்ராப்பரா பண்ணீங்கன்னு வைங்களேன், மெட்டபாலிசம் நார்மல் ஆயிரும். மெட்டபாலிசம் நார்மல் ஆயிடுச்சுனாலே என்ன, இப்ப நீங்க சில நேரம் சில இடங்களுக்கு சில நபர்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் கொடுப்பீங்க. புரியுதுங்களா? ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்ற இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக இந்த ப்ராடக்ட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த நான் சொன்ன விஷயங்களை நான் வச்சு இதையே நீங்க அவங்களுக்கு அந்த டிப்ஸை கொடுத்து செய்ய வைங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேகமா. புரியுதுங்களா? எங்கேயோ இடங்கள்ல ரிசல்ட் எத்தனையோ ப்ராடக்ட் சாப்பிட்டுருப்பாங்க, ரிசல்ட் கிடைக்காம இருந்திருப்பாங்க. புரியுங்க? இந்த டிப்ஸையும் கொடுத்து ப்ராடக்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பயங்கர மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். பயங்கர சேஞ்சஸ நீங்க பார்க்கலாம். புரியுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? அவங்க மூலமா பிசினஸும் டெவலப் ஆகும். ரைட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அப்புறம் செக்ஷுவல் ஃபங்ஷனுக்கு வரும்போது, நான் ஒரு 4 விஷயம், 5 விஷயத்துக்கு சொன்னீங்கன்னா, ஈஸியா ப்ரமோட் பண்ணலாம்னு சொல்லி வழக்கமா சொல்றது தான். 1 ஆண்களுடைய செக்ஷுவல் ப்ராப்ளம். 2வது இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லும்போது ஆண், பெண் 2 பேரும் கவர் ஆயிரும். 3வது மெனோபாஸ் ப்ராப்ளம். 4வது ப்ராஸ்டேட் ப்ராப்ளம். 5வது 70 வயசு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் கிடைக்கும். இதுவரைக்கும் 4 ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா? 4 விட்டு இப்ப 5வது ப்ராப்ளம் என்னது? 70 வயது மேல இருக்கக்கூடிய ஆண்கள், குறிப்பா 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகாலை நேரத்துல யூரின் பாஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். 1. 2வது ரொம்ப நேரம் எடுக்கும். 3வது பெயின்ஃபுல்லா இருக்கும். புரியுங்களா? வலி எடுக்கும். ஆக்சுவலா இயற்கை அந்த அந்த நேச்சர்ஸ் கால் அப்படிங்கிறாங்க இல்லையா? இது மனிதனுக்கு சுகத்தை தரக்கூடிய விஷயங்கள் இல்லையா? மனம் போறதாகட்டும், இல்லாட்டி விந்து வெளியேறுது ரிஜாக்குலேஷன் ஆகட்டும், யூரின் போறதாகட்டும், இதெல்லாம் என்னது? இயற்கையாவே மனிதனுக்கு சுகத்தை தரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த 80 வயது மேல இருக்கக்கூடிய ஆண்கள், புரிஞ்சுங்களா? 85 வயது மேல இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த யூரின் பாஸ் பண்றதுங்கிறது நரக வேதனை. புரியுதுங்களா? பயங்கரம். அது அந்த வயது வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்ப இளமையா இருக்கிறோம், தெரியறது இல்ல. அந்த வயது ஏன் அப்படின்னா, சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு? 2வது ஹார்மோன் இம்பேலன்ஸ் கடுமையா இருக்கும். டெஸ்டோஸ்டெரான்னா சுத்தமா இருக்காது. வீக்கா இருக்கும் இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அந்த ஆர்கன் சிறுத்து போயிருக்கும். 1. 2வது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யூரினரி பாத்வே இல்லையா? அதுவும் என்ன ஆயிருக்கும்? மசில் எல்லாம் சுருங்கி போயிருக்கும். அந்த பாத்வே எல்லாம் சுருங்கி இருக்கும். கன்ஜஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா? நேரோவா இருக்கும். அப்போ யூரின் வரும்போது என்ன ஆகும்? பல்ஜா நிக்கும், வெளிய வராது. அது பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் அத்தியாவசியமானது. புரிஞ்சுங்களா? எலிக்சர் மிக்ஸ் அங்க குடுத்தா, அவரு திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் உருவாக்க போறாரு. அப்படியே இல்ல. அட்லீஸ்ட் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் மூத்திரத்தை சுகமா பாஸ் பண்ணி அழகா போய் சேரலாம். அதுக்குதான். புரியுங்களா? அவங்களுக்கும் இது அற்புதமான ப்ராடக்ட். நினைச்சு பாருங்க. வர அப்படிப்பட்ட ஆண்கள் வெளியில சொல்றது இல்ல. புரியுங்களா? அவங்க வயதானவங்க பாருங்களேன், யூரின் பாஸ் பண்ணிட்டு வரக்கு ரொம்ப டைம் ஆகும். புரியுங்க? நம்ம நினைப்போம் என்னையா பண்றாருன்னு. வராது அவங்களுக்கு. ரொம்ப சிரமம். பெயின்ஃபுல். அப்ப அவங்களுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவானது. அது இல்லாம இந்த வயதான நபர்கள் நீங்க உடனே 70, 70 அப்படின்னு ஏன் அதே 70க்கு கீழ இருக்கக்கூடிய ஆண்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வைங்களேன். சுகர் இருக்குது. ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்குது. இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். யூரின் பாஸ் பண்றது சிரமம் தான். புரியுங்களா? அவங்களுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். புரியுங்களா? அடுத்தது மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு. அவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? நம்ம தேடி அலைய வேண்டியதே இல்ல. இந்த ப்ராடக்ட் விக்கணும், யாருக்காக இது யாருக்கு சொல்லணும் அப்படியெல்லாம் 50 இயர்ஸ் 55 இயர்ஸ் ஆச்சா, மெனோபாஸ் ஆச்சா, எத்தனை வருஷம் ஆச்சு மேடம்? 3 வருஷம் ஆச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மூடு ஸ்விங் ஆகும் அவங்களுக்கு. வெயிட் ஏறிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கு.
புரியுது, அவங்களுடைய போன்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரஜனுடைய லெவல் கம்மியா இருக்கிறதுனால அவங்க என்ன ஆகும், எல்லா பிரச்சனைகளும் பல ஸ்கின் எல்லாம் அப்படியே ஃபிளேக்கி ஸ்கின் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? மெட்டபாலிசம் நான் சொன்னேன் இல்லையா, மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே ஸ்கின் அழகாயிரும். புரியுங்களா? மெட்டபாலிசம் நார்மல் ஆயிடுச்சுனாலே ஸ்கின்னுக்கு அழகு வந்துடும். அப்ப அந்த மாதிரி மெனோபாஸ் ஆயிருக்கிற பெண்களுக்கு எலெக்ஷன் மிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்க. வித்தின் ஒரு 10 நாள்லயே வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப என்ன சொல்றதுன்னா, மனிதனுக்கு எல்லா வயது எல்லா காலகட்டத்திலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். புரியுங்களா? அப்படி ஒரு சப்போர்ட், அப்படிப்பட்ட ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ரைட். அப்ப இது ஒரு பிசினஸ் பிளான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பைனரி பிளான் ரொம்ப சுலபமானது. புரியுங்க இல்லையா? நிறைய பேர் பைனரி பிளானை பிளாக் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்ல காரணம் என்னன்னா, இது மக்களுக்கான பிளான். புரியுங்களா? இது வந்து இட்ஸ் கம்பெனிக்கானது கிடையாது. புரியுங்களா? மக்களுக்கானது. ரெண்டாவது, வேகமா சம்பாதிக்கலாம். 2 லைன் செட் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு சுகம் எதுவுமே கிடையாது இல்லையா? ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். 5000 ருபீஸ் டிபி, எம்ஆர்பி 6300 ருபீஸ். நம்ம ஒரு ஐடி போட்டுக்கலாம். அந்த ஐடி போட வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? பேன் கார்டு இமேஜ், அந்த நாமினி டீட்டெயில்ஸ், இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தா நம்ம ஐடி போட்டுக்கலாம். ஒரு ஐடி மேக்சிமம், ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி. அப்ப அன்னைக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால நான் நிறைய ஐடி போட்டேன். நீங்க பார்க்கலாம், ஏகப்பட்ட ஐடி போட்டேன். அது ஒரு மாதிரி அட்வான்டேஜ் மாதிரி அன்னைக்கு தோணுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பல இடங்கள்ல கிடக்குது. அது ஒரே இடத்துல குவியலா இருந்திருந்தா என்னுடைய growth இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்றோம், இப்ப நினைக்கிறோம், ஏன் கம்பெனில இந்த சிஸ்டத்தை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே இடத்துல இருந்திருக்கும் போது இன்னும் என்ன ஆகும், எல்லாருக்கும் ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஒரு பிசினஸ் நல்லா growth இருக்கும். பாருங்க, என்னுடைய ஒரு 100 இடத்துல கிணறு, ஒரு 200 இடத்துல கிணறு தோண்டி போட்டிருக்கேன். அதே ஒரே இடத்துல தோண்டி இருந்தா இந்நேரம் தண்ணி பொத்துட்டு வந்திருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் தோண்டின கிணறு மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்குது. பெரிய சிரமமா இருக்கு. சரி, ஆனா இப்ப நல்ல சிஸ்டம் என்னது, ஒரு ஐடி, ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். நல்ல சிஸ்டம். அதனால என்ன ஆகும், நம்முடைய முழு பலன், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லையா, நம்முடைய உழைப்பு, கவனம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். புரியுங்களா? அப்ப அதோடைய வளர்ச்சியும் வேகமா இருக்கும். புரியுங்க? எல்லாரும் அதனால திருப்தியும் ஆவாங்க. நீங்க என்னோட இந்த வியூ மோர் கஸ்டமர்ஸ் அந்த இதுல ஓபன் பண்ணி பாருங்க, என்னுடைய பேரை பார்க்கலாம். ஒரு இடத்துல சாலமன் சாலமன் ஒரு 6-7 இடத்துலலாம் பார்க்கலாம் கண்டினியூஸா. சரிங்களா? அது பெரிய தலைவலியா போச்சு. நல்லது இல்லை. இப்போ 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 வந்த சிஸ்டம் அன்னைக்கே இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ரைட். அப்போ அப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடி போட்டு மேக்ஸிமம் 10,000 ருபீஸ் வித்ட்ராயல் பண்ணலாம் இல்ல? பைனரி வந்து அன்லிமிட்டெடு 10,000 ருபீஸ். அதுக்கப்புறம் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா? ரீடாப் அப் பண்ணணும். அது 5,000லாம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 21,000லையும் பண்ணிக்கலாம். 5,000ல பண்ணா திரும்ப 10,000 வரைக்கும் வித்ட்ராயல் பண்ணலாம். திரும்ப திரும்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு தடையும் ரீபர்ச்சேஸ் ரீடாப் அப் பண்ணிட்டே இருக்கணும். 21,000 பண்ணா 2 lakhs வரை நம்மளுக்கு வித்ட்ராயல் பண்ணலாம். ரைட். இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த அந்த எலெக்ஷன் இதெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் வித்ட்ராயல் என்ன பண்ணுங்க, எவ்ரி வீக்கா மாத்திக்கிறோம், மாத்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, கொஞ்சம் பாயிண்ட்ஸை சேர வச்சு நீங்க, அதுவும் நல்லது. அப்புறம் உங்க டீமுக்குள்ள அந்த பாயிண்ட்ஸை வாங்கி நீங்களே கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணீங்கன்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும். புரியுங்களா? அப்படி பண்ணுங்க. 21,000ல பண்ணா 2 lakhs வர, அது ஒரு நல்ல பிளான் தான். அப்போ நம்மளுக்கு என்னன்னா 18 monthsல ஒரு 13 கோடி, அதே 21,000 ஒரு 27, மொத்தம் 40 கோடி இதுல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. என்ன, இந்த 2 பேர் ஒரு மாசம் 30 நாள்ல இந்த 2 பேர் 2 பேரை கொண்டு வரணும். இந்த சிஸ்டத்தை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா அப்புறம் சிஸ்டம் நம்மளுக்காக வேலை செய்யும். ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமம் தான். ஒரு லெவல் 2, 3, 4, 5, ஒரு 10 லெவல் போற வரைக்கும் சிரமம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா ஆயிரும். புரியுங்களா? அப்புறம் எல்லாம் ஒரே லைன் வந்துருச்சுன்னா இன்னும் ஈஸி தானே, கொஞ்சம் வேகமாவே வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்க ஜனங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, இந்த ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க. இதுல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது சொல்லி கொடுங்க. வெறும் கஸ்டமரா மட்டும் நினைக்கணும்னு வச்சுக்காதீங்க. புரியல? கஸ்டமரும் நம்மளுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கஸ்டமரை காலம் ஃபுல்லா கஸ்டமரா வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவருக்கும் இத மீன் பிடிக்கிறத சொல்லி கொடுங்க. எத்தனை நாள் நீங்க அவருக்கு மீன் பிடிச்சு கொடுத்துட்டே இருப்பீங்க? மீன் பிடிக்க கத்து கொடுங்க. அவரும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண, அந்த கஸ்டமரை பாருங்க, இவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சக்கூடிய சக்தி இருக்கா, அப்படி எல்லாம் பாருங்க. யங்ஸ்டரா இருக்காரா,
பணம் சம்பாதிக்கணும் அந்த தேவை இருக்கு அவருக்கு. இதெல்லாம் இருந்து இது ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு தேவையில்லை அப்படின்னு ஓகே நம்ம கஸ்டமரா வச்சுக்கலாம். ஓகே நம்மளுக்கு ஆதாயம் இருக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதே நேரத்துல அவருக்கும் பணம் தேவைப்படுது, ஒரு யங்ஸ்டரா இருக்கிறான், சில விஷயங்களை சொன்னா டக்குன்னு கிராஸ் பண்ணிக்குவான், இவன் மூலமா ஒரு 1000 பிசினஸ் கொண்டு வர முடியும். அந்த தொலைநோக்கு பார்வையும் அவன்கிட்ட நீங்க பாருங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பையன் அவங்களை என்ன பண்ணுங்க, டக்குன்னு பிசினஸ்க்குள்ள கொண்டு வாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் growth இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது என்ன ஆகும், இன்னும் வேகமா வேலை செய்வாங்க. ஸோ நான் இதோட ப்ராடக்ட் இந்த எக்ஸ்பிளனேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா